வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான கேங்ஸ் ஆஃப் கோதாவரி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் டிராமா படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இப்ப தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ்லயே முழு படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கோதாவரின்ற ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஊர் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதாவது கடவுள் கிட்ட இவன் சாவணும்ன்ற மாதிரி அவங்க எழுதி போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடவுள் துணை நின்று சாவடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி ரத்னான்னு ஒருத்தனை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த ரத்னா வயசான நபரா இருப்பாரு, ஜெயிலுக்குள்ளதான் இருக்காரு. ஜெயிலுக்குள்ள சாவடிக்கிறதுக்காக ஆட்கள் எல்லாம் செட் பண்றாங்க. ஆனா அந்த ஆட்கள் எல்லாத்தையும் ரத்னா அடிச்சு போட்டுறாரு. ரத்னாவை எதுவுமே பண்ண முடியல அப்படின்றத செட் பண்ண உங்களுக்கு தெரிய வருது. அவங்க எல்லாருமே ரத்னாவோட ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. எப்படி எதிரிங்களா மாறினாங்க அப்படின்றது கதை போக போக தான் உங்களுக்கு தெரிய வரும். ரத்னா இருக்கார்ல, இவர் பண்ணிட்டு இருக்க விஷயம்லாம் ஒரு பொண்ணுக்கு தெரியணும்னு நினைக்கிறாரு. அந்த பொண்ணோட பேரு புஜ்ஜி அப்படின்றது. அந்த பொண்ணுக்கு ஒரு டைரி அனுப்பி வச்சிடுறாரு. அந்த பொண்ணு படிக்கிற மாதிரி தான் நமக்கு கதையை காட்டுறாங்க. இப்ப ரத்னா இருக்காரு பாத்தீங்களா, வேகமா ஒரு வீட்டை விட்டு வெளியே ஓடி வர்றாரு. அந்த வீட்டுல இருக்கவங்க ஒரு விலை மதுவா இருப்பாங்க. அவங்க பேரு ரத்னமாலா அப்படின்றது. எதுக்காக என்னோட காசை தூக்கிட்டு ஓடுற அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா இவரை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெருசா கண்டுக்காம இவரும் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க ஒரு பெரியவரை இவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அவருக்கு கொஞ்சம் காசு தந்துடுறாரு. இந்த ஏரியாவை சேர்ந்த எல்லாருமே சூதாட்டம் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இவரும் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யாதவ்னு ஒருத்தருக்கு மட்டும் ஹீரோவை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ரத்னமாலா ஹீரோ கிட்ட மட்டும் தான் க்ளோஸா இருப்பாங்க. அதுதான் யாதவுக்கு கோவத்தை வர வைக்குது. ஏன் அந்த ரத்னமாலா என் கூட எல்லாம் ஒன்னா இருக்க மாட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோ எந்த பதிலுமே சொல்லாம ஜெயிச்ச காசை எடுக்க பாக்குறாரு. நீ பதில் சொல்லாம காசை எடுக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் கை மேல கையை வச்சிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சரக்கு ரெண்டு பேரோட கையிலயும் படுற மாதிரி கொப்பளிக்கிறாரு. இப்ப அந்த சரக்கை பத்தவும் வச்சிடுறாரு. ரெண்டு பேரோட கையும் அந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருக்கு. வலியால அவனை முதல்ல எடுக்க வைக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. ஹீரோ வலியை தாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவனும் தாங்கி தான் பாக்குறான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல யாதவால தாங்க முடியல, கையை எடுத்துடுறான். அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவரும் காசு எடுக்கிறாரு. இந்த இடத்துல தான் கேங் ஆஃப் கோதாவரின்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. நைட்டு நேரம் காஸ்ட்லியான சரக்கெல்லாம் வண்டியில போட்டு ஒரு நபர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வண்டிக்காரர் கிட்ட லிஃப்ட் கேட்டு ஹீரோ வந்துட்டு இருக்காரு. அந்த வண்டிக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கடையில ஒரு பொருள் வாங்குறதுக்காக இறங்குறாரு. இதுதான் கேப்ன்ற மாதிரி ஹீரோவா அந்த வண்டியை தூக்கிடுறாரு. இப்ப ஹீரோ நேரா ரத்னமாலாவை பாக்குறதுக்காக தான் வராரு. அவங்க காசை எடுத்துட்டு போனதுக்காக திட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டு தள்ளு, நான் சுயமா ஒரு தொழில் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் ஆட்டோல சரக்கெல்லாம் தூக்கிட்டார்ல, அதனால அந்த நபர் மத்த ஆட்களை கூட்டு வந்து அந்த இடத்துல செக் பண்ணிட்டாரு. புதுசா இப்போ ஒரு வண்டியில வந்திருக்காருல, ஹீரோ அவருக்கு தெரியாம அந்த வண்டியும் தூக்கிடுறாரு. இதனால நேரடியா ஓனரே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தூக்குனவன் வித்தக்காரனா இருக்கான், அவனை வேலைக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. தம்பி, நீ இங்கதான் ஒளிஞ்சிருக்கன்னு எனக்கு தெரியுது, என் முன்னாடி வா, நானே வேலை போட்டு தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவா அவருக்கு எதிர வந்துடுறாரு. சரக்க பத்திரமா கொண்டு போ, உனக்கு ஒரு அமௌண்ட் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிதான் பேசி டீல வாங்கியிருக்காரு. இத பத்தி எல்லாம் ரத்னமாலா கிட்ட சொல்லிட்டாரு. நம்ம பிறக்கும் போது எப்படி பிறந்தோன்றது முக்கியம் இல்ல, சாகும் போது செல்வந்தனா சாவணும், அதான் முக்கியம் சொல்றாரு. ஹீரோவை இப்போ ஒரு ஆபீஸ ஓபன் பண்ணிடுறாரு. ரத்னமாலான்னு இவங்களோட பேர் தான் வச்சிருக்காரு. எதுக்காக என் பேரெல்லாம் வச்சேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தானே, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நடுவுல கேப் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க கூட சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு. யாதவ் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு நாள் இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி வந்துடுறான். எனக்கு விருப்பம் இல்ல போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது என்ன, அவங்க கூட மட்டும் ஒன்னா இருக்க, என் கூட இருக்க மாட்டியான்ற மாதிரி வற்புறுத்தி ஒன்னா இருக்க ட்ரை பண்றாரு. இவங்க கத்தியை காமிச்சு மிரட்டுறாங்க. அவன் இருக்கிற தைரியத்தினால தானே நீ ஆடுற, இன்னைக்கு நைட் அவன் கதையை முடிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் ஏதோ பிளான் போடுறான், கவனமா இருன்ற மாதிரி இவங்க தகவலை கொடுத்துடுறாங்க. அவன் என்ன பண்ணாலும் பாத்துக்கலான்ற மாதிரி தான் ஹீரோ வந்துட்டு இருக்காரு. ஹீரோவோட சரக்க தூக்குறது தான் அவனோட பிளான். அது மூலியமா அவனுக்கு டீலர்ஷிப் கிடைக்கும்ல, அதுக்காக இப்படி ஒரு பிளான போடுறான். இவங்களை மீறி எப்படியாவது சரக்க கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. லாரியை நீங்க ஓட்டுங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்ங்க கிட்ட பொறுப்பை கொடுத்துடுறாரு. இவனுங்க லாரியில இருக்க பொருள்லாம் எடுக்க ட்ரை பண்றாங்கல்ல, அவங்க கூட ஹீரோ பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரையும் அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. அப்படி கீழே தள்ளினதுல ஒருத்த மேல லாரி ஏறிடுது. அவன் ஸ்பாட்லயே அவுட் ஆயிடுறான். என்ன இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ நல்லபடியா கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுறாரு. இப்பதான் நிறைய லாரி அந்த இடத்துல மண் அள்ளிட்டு இருக்கிறத பாக்குறாரு. ஒரு லாரி ரெண்டு லாரி மண் அள்ளுறத பாத்திருக்கேன், என்ன இத்தனை லாரி மண் அள்ளுது அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவரோட அசிஸ்டன்ட் இருக்காருல, இதெல்லாம் அந்த துரையோட லாரி தான், பயங்கரமா சம்பாரிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த துரையை பத்தி சொல்லிட்டாரு. துரை இருக்கார்ல, ஒரு டைம்ல நார்மல் ஆளா இருப்பாரு. நானாஜி அப்படின்ற ஒரு பெரியவரை சப்போர்ட் பண்ணி தான் எலெக்ஷன்ல அவரை ஜெயிக்க வச்சிருப்பாரு. எலெக்ஷன்ல ஜெயிச்சோன துரை இருக்காரு பாத்தீங்களா, நானாஜியே எதிர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படிதான் இப்ப பெரிய ஆளா இருக்கான் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவா அந்த துரை கிட்ட சேரணும்னு முடிவு பண்ணிடுறாரு. ஐயா, உங்க கூட நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. துரையை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி இருக்காரு. இவனை பார்த்தாலே சரியில்லை, இவனை சேர்த்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா துரை இருக்காருல, இவன் ஒரு வாரமா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
ஹீரோ இங்க ஒரு காரணத்தோட தான் சேர்ந்திருக்காரு. இப்ப எலெக்ஷன்ல அவருக்கு ஹெல்ப் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவரோட லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி மாற ஆரம்பிக்கிறாரு. மண்ணல்றது மூலியமா துரைக்கு நிறைய காசு கிடைக்குதுல்ல, அந்த காசெல்லாம் எப்படி கை மாறுது அப்படின்றதெல்லாம் இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. எல்லா காசுமே துரையோட ஒய்ஃபு கிட்ட தான் போகும். அதே மாதிரி துரையோட தம்பி தான் நிர்வாகம் எல்லாம் பண்ணுவாரு. அதெல்லாம் இவர் நல்லா கவனிச்சு வச்சுக்கிறாரு. இவர் அட்டாக் பண்ண வந்ததுல ஒருத்தன் இறந்து போயிட்டான் பாத்தீங்களா? இறந்து போன நபரோட ஒய்ஃபு மத்தவங்க மேல எல்லாம் கேஸ ஃபைல் பண்ணிருப்பாங்க. அதனால எல்லாருமே இப்ப ஜெயில தான் இருக்காங்க. அவங்களோட பசங்க தான் இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. ஹீரோவும் அவங்களை எப்படியாவது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இறந்து போன நபரோட ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நஷ்ட ஈடு மாதிரி நான் தரேன், நீ இந்த கேஸை வாபஸ் வாங்கிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோ துரை கிட்ட பேசினதை நமக்கு காட்டுறாங்க. இன்னும் எவ்வளவு நாள் மண்ணை வச்சு மட்டும் சம்பாதிக்க போறீங்க? நம்ம கல்லை வச்சு சம்பாதிக்கலாம், சிமெண்ட் வச்சு சம்பாதிக்கலாம், ஏன் இடத்தையே மடக்கி போட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஆசையை தூண்டுறாரு. அதெல்லாம் பண்ணலாம்டா, பெரிய லெவல்ல பிரச்சனை வரும், என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் அந்த துரை கேட்கிறாரு. அதுக்கு தான் என்கிட்ட ஆட்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அதாவது ஹீரோ சிலர் கூட சண்டை போட்டாரு பாத்தீங்களா, அந்த ஆட்களை பத்தி தான் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஒய்ஃபுக்கு காசு கொடுத்து கேஸை வாபஸ் வாங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணிடுவாரு. அவங்க கேஸை வாபஸ் வாங்கினதுனால எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே வந்தவங்க யார் எங்களை வெளியே எடுத்தா அப்படின்ற மாதிரி பசங்க கிட்டயும் ஒய்ஃபுங்க கிட்டயும் கேக்குறாங்க. ஹீரோ தான் உங்களை வெளியே எடுத்தாரு, ஹீரோக்கு இதுக்கப்புறம் விசுவாசமா வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால அவங்க எல்லாருமே ஹீரோவோட அடியாட்கள் மாதிரி மாறிடுறாங்க. அவங்க மூலியமா ஹீரோ எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய காசை சம்பாதிக்கிறாரு. இதனால துரைக்குமே ஹீரோவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. துரையோட தம்பி தானே இந்த இடத்துல காசை நிர்வாகம் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப ஹீரோ இந்த நிர்வாகம் பண்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோக்கு இந்த இடத்துல செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆரம்பிக்குது. ஹீரோவும் இவரோட ஆட்கள் கூட ஜீப்ல வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கு. என்ன ஏதுன்னு ஹீரோ வந்து பாக்குறாரு. ஒரு அழகான பொண்ணு தான் இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட எப்படியாவது நம்ம ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சிச்சுவேஷன் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. இருந்தாலும் கஷ்டப்பட்டு காப்பாத்தின மாதிரிலாம் அவங்க கிட்ட நடிச்சிட்டு இருக்காரு. அவங்க தான் நானாஜியோட பொண்ணா இருப்பாங்க. என் அப்பாக்கு தெரியாம என்னோட அப்பா காரை ஓட்டிட்டேன், என் அப்பா வந்தாருன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் நானாஜி இந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ எதுவுமே பேச மாட்டாரு, சைலண்டா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நானாஜிக்கு பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருது. இவருக்குமே ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க பேரு புஜ்ஜி அப்படின்றது. இப்ப ரத்னமாலா கிட்ட எனக்கு புஜ்ஜியை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அது நானாஜியோட பொண்ணாச்சே, தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் தைரியமா சொல்லிட்டாரு. நானாஜிக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கும். ஹீரோ துரைக்காக நிறைய இடத்த மடக்கி போடுறாருல, அந்த மாதிரி நானாஜியோட இடத்த மடக்கி போட்டுறாரு. இதெல்லாம் நானாஜிக்கு தெரிய வருது. அவனுக்கு அவ்வளவு திமிராயிருச்சா, அவனை எதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஹீரோவே இந்த இடத்துக்கு வராது. என்ன ஹீரோவே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உங்க பார்வை என் பக்கம் திரும்பணுன்றதுக்காக தான் இப்படி பண்ண, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சரி உனக்கு என்ன வேணும் நானாஜி கேட்கிறாரு. இவரே இவருக்கு வேண்டியதை பத்தி சொல்லிடுறாரு. உனக்கு வேண்டியதை பண்றேன், ஆனா 5 கோடி ரூபாய் காசை எடுத்துட்டு வரணும், அதை எடுத்துட்டு வந்தாதான் நீ ஒர்த்தா இல்லையான்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. 5 கோடி ரூபாய் பெரிய அமௌண்ட்ல, எப்படியாவது துரை மூலியமா அந்த காசை வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஹீரோவையும் துரையும் யாரோ கடத்தின மாதிரிலாம் ஹீரோ டிராமா பண்ணிட்டு இருக்காரு. காசை வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி டிராமா பண்றாரு. 5 கோடி ரூபாய் தந்தாதான் விடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால துரை இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபுக்கு கால் பண்ணி 5 கோடி ரூபாய் அனுப்பி வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களும் அதே மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஆட்கள்லாம் வெறுற மாதிரி வெறுறாங்க. டே ரத்னா, இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லிட்டாரு. சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரத்னா சொல்லிட்டாரு. அதே மாதிரி இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபு கிட்ட காசு இருக்கிறது சரி கிடையாது, அவகிட்ட அவசரம்னா கேட்க முடியல, உன்கிட்ட இதுக்கப்புறம் காசு இருக்கட்டும் சொல்லிட்டாரு. சரியான்ற மாதிரி ரத்னம் ஏத்துக்கிறாரு. கடத்தின இடத்துல வச்சு ஹீரோ தான் கண்ணத்திலே பலார் பலார்னு அரைஞ்சிருப்பாரு. ஆனா யாரு அரைஞ்சாங்கன்றது இவருக்கு தெரியாதுல்ல. எவனோ ஒருத்தன் என்ன அரைஞ்சிட்டான், அவன் யாரு என்ன நீ தான் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தெரிஞ்ச போலீஸ் கிட்ட சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸும் ஏத்துக்கிறாரு. ஹீரோவும் ஊர் மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால நிறைய இடத்துல நீர்பந்தெல்லாம் வச்சிருக்காரு. இப்பதான் ஹீரோயின் இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. என் அப்பாவோட இடத்தை எதுக்காக மடக்கி போட்டிருக்கீங்க, உங்களை நல்லவர்னு நினைச்சேன், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஒரு காரணத்தோட தான் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ஊர் மக்களுக்கு இருக்க இடம் கிடையாது, அந்த இடம் இருந்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் பண்ணேன், நான் பண்ணது தப்பான்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுற மாதிரி நடிக்கிறாரு. ஹீரோ ஒரு பெரியவருக்கு காசு தருவார் பாத்தீங்களா, அவர் இறந்து போயிடுறாரு. அதனால குப்பை வண்டியில அவரை தூக்கிட்டு போலாம்னு நினைக்கிறாங்க. ஹீரோ வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதுக்கு நான் விட மாட்டேன், என்கிட்ட கொடுங்கன்ற மாதிரி வாங்கிடுறாரு. எங்க கொஞ்சம் வண்டி எடுங்கன்னு சொல்லிட்டாரு. இதனால ஹீரோனோ சரின்ற மாதிரி வண்டியில ஏத்தி அங்க இருந்து கொண்டு போறாங்க. வேகமா ஒரு சுடுகாடுக்கு கொண்டு வராரு. அங்க இருக்க நபர் உள்ள விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோயின் சொன்னாதான் அவர் விடுவாரு. ஹீரோ இருக்காருல, இவர் எப்படி பிறந்தாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா சாகும் போதாவது நல்லா சாகணும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களும் திறக்க சொல்லிடுறாங்க. அந்த இடத்துலயே அவருக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் பண்றதுனால ஹீரோ மேல லைட்டா ஹீரோயினுக்கு ஃபீலிங்ஸ் வருது. மறுநாள் காலையில ஊர் மக்கள் எல்லாருமே ஹீரோவை பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காங்க. எங்களுக்காக தான் அந்த இடத்தையே மடக்கி இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் ஹீரோயின் பண்ண வேலையா இருக்கும். ஐயோ இவ ஊர் முழுக்க சொல்லிட்டாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி சமாளிச்சுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. ஹீரோ ஒரு இடத்த மடக்கி போட்ட மாதிரி நடிச்சாரு பாத்தீங்களா, அந்த இடம் நானாஜி பேர்ல இருக்காது, ஹீரோயின் பேர்ல தான் இருக்கும். என் பேர்ல தான் அந்த இடம் இருக்கு, நீங்க நல்லது பண்ண போறீங்கல்ல, நீங்களே வச்சுக்கோங்கன்ற மாதிரி பத்திரத்தை தந்துடுறாங்க.
ஹீரோயின் ஹீரோ ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அடிக்கடி அவரை பார்க்கிறதுக்காக வராங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றத ஒரு சாங் மாதிரி நமக்கு அழகா காட்டுறாங்க. இப்போதைக்கு துரை இருக்காரு பாத்தீங்களா, நானாஜிக்கு எதிர்கட்சியில தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனா நானாஜியோட கட்சி தான் திரும்பி ஆட்சிக்கு வரப்போகுது. அதனால அவர் கூட சேர்ந்து போயிடலாம், பேசி காம்ப்ரமைஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவனுங்க ரெண்டு பேர் சேரவே கூடாது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இருக்க ஹீரோ யோசிக்கிறாரு. நானாஜியோட அப்பா சிலை இருக்கும், அதோட தலையை யாரோ உடைச்சிடுறாங்க. நானாஜி பயங்கரமா கோவப்படுறாரு. இது கண்டிப்பா துரையோட வேலையா தான் இருக்கும்ன்ற மாதிரி துரையை போட்டு திட்டுறாரு. நான் ஒண்ணு இந்த விஷயத்த பண்ணல அப்படின்ற மாதிரி துரையும் பதிலுக்கு திட்டுறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் ஆர்குமெண்ட் வரணுன்றதுக்காக தான் ஹீரோ இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. உன் கூட சேர்ந்து வேலை பார்க்கலாம்னு நினைச்சேன், ஆனா இதுக்கப்புறம் அது நடக்காது. உனக்கு எதிராக இந்த வாட்டி நானே போட்டி போடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல துரை சொல்லிட்டாரு. எது நீ எனக்கு போட்டியா? நீலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. உனக்கு எதிராக உன்னோட நாயே நிறுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வாடான்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. உங்ககிட்ட ஒண்ணு வேணும்னு நானாஜி கிட்ட கேட்டார்ல, எனக்கு சீட்டு வாங்கி தாங்கன்ற மாதிரி தான் கேட்டிருப்பாரு. உங்ககிட்ட முதல்ல பொட்டான்சியல் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும், 5 கோடி ரூபாய் எத்துருவா அப்படின்ற மாதிரி நானாஜி சொல்லியிருப்பாரு. அதனால தான் 5 கோடி ரூபாயை தந்திருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க துரை சிரிக்கிறாரு. எது இவன் எனக்கு எதிராக மோத போறானா? என்னடா மோத போறியான்னு கேக்குறாரு. ஆமாயா மோத போறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப துரையும் எலெக்ஷன் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவன்லாம் ஒரு சின்ன பையன், ஈஸியா ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துல போலீஸே இவரை பாக்குறதுக்காக வராரு. போலீஸ் நிறைய விசாரணை பண்ணிருப்பாரு. சில நாட்களுக்கு முன்னாடி ஹீரோ நானாஜி கிட்ட 5 கோடி ரூபாய் தந்திருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். உங்க ரெண்டு பேரை கடத்தல, உங்களை மட்டும் தான் கடத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அன்னைக்கு ஹீரோ அடிக்கலாம் செஞ்சார்ல, அதனால இவருக்கு சுரன் கோவம் வருது. எதுவுமே தெரியாத மாதிரி ஹீரோ சாதாரணமா இந்த இடத்துக்கு வராரு. இப்ப கோவப்பட்ட துரையும் ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. காசெல்லாம் உன்கிட்ட தானே கொடுத்து வச்சேன், அந்த காசெல்லாம் முதல்ல தாடா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எந்த காசையா கேக்குறீங்க? அந்த காசெல்லாம் எலெக்ஷனுக்காக செலவு பண்ணிட்டேன், உங்களுக்காக தான் செலவு பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரோட போட்டோவை போட்டு தான் எல்லாருக்குமே பொருள்லாம் தந்திருப்பாரு. அதே மாதிரி ஓட்டு போறதுக்கு நிறைய பேருக்கு காசெல்லாம் தந்திருப்பாரு. ஐயா சத்தியமா நம்புங்க, நீங்க ஜெயிக்கணும் தான் என்னோட ஆசை, நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சிக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போது. ஹீரோக்கு சாதகமா தான் ரிசல்ட் வந்துருது. துரை செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. பேனர்லாம் எப்படி அடிச்சிருக்காங்கன்னு கேக்குறாரு. அண்ணன் ரத்னாக்கு வாழ்த்துக்கள்னு அடிச்சிருக்காங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இன்னும் எவ்வளவு நாள் தான் அண்ணன்னு சொல்லுவீங்க, எனக்கு ஒரு பட்ட பேர் வேணும், டைகர் ரத்னான் போட ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டாரு. ஆட்களா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா செலிப்ரேட் பண்றாரு. இப்ப ஹீரோவும் துரையை பாக்குறதுக்காக வராரு. அவரை பயங்கரமா கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. துரை எதுவுமே ரியாக்ட் பண்ணாம தான் இருக்காரு. ஆனா தம்பி இருக்கான்ல, ஹீரோவை அடிக்கிற மாதிரி வரான். அதுக்குள்ள ஹீரோவோட ஆட்கள்லாம் தம்பியை போட்டு அடிச்சிடுறாங்க. எம்எல்ஏ மேலேயே கை வைக்கிறதுக்காக வரியா? இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண தொலைச்சிருவேன்ற மாதிரி மிரட்டிட்டு கிளம்புறாரு. ஹீரோனும் ஹீரோவை லவ் பண்றதை பத்தி அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோ ரொம்ப கன்னிங்கான ஆளு அப்படின்றது அப்பாக்கு தெரியும். இவன் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ தான் வேணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் அவரோட வீட்டுக்கு ஹீரோனை கூட்டு வந்துடுறாரு. அந்த இடத்த நீ ஏழைங்களுக்கு தான் தரணும், ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா புஜ்ஜி அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஏழைங்களுக்கு தரதுல ஹீரோக்கு சுத்தமா விருப்பம்லாம் கிடையாது. இப்ப அந்த இடத்துல இவர் ப்ராசஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது கரெக்டா நானாஜி வந்துடுறாரு. இது என்னோட இடம், இந்த இடத்துல பூஜை நீ எப்படா பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இது உங்க இடமா? இது என்னோட ஒய்ஃப் இடம், பத்திரத்தை வேணா பாருங்கன்ற மாதிரி ஹீரோ பத்திரத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. கோவப்பட்ட நானாஜி பலார்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறாரு. ஒரு எம்எல்ஏ மேலேயே கை வச்சிட்டியா அப்படின்ற மாதிரி பதிலுக்கு இவரும் ஒரு அறை விடுறாரு. இவர் விட்ட அரை ஃபோர்ஸா இருந்திருக்கும், அதனால நானாஜி அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்ப நானாவோட சாவுக்காக எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி துரையும் வந்திருக்காரு. வந்த துரை இருக்காரு பாத்தீங்களா, உன் அப்பாக்கு நான் எதிரிதாமா, இருந்தாலும் அவர் சாவணும்னு நான் நினைச்சது கிடையாது. உன் ஹஸ்பண்ட் இருக்கான்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதே விஷயத்தை தான் அப்பாவும் சொல்லியிருப்பாரு. இதனால இவங்களுக்குமே ஹீரோ மேல லைட்டா டவுட் வருது. ஹீரோ அந்த இடத்த ஏழைங்களுக்கு தரமாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. அந்த இடம் ஹீரோயின் பேர்ல தானே இருக்கு, அதனால ஹீரோக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க. அந்த துரை சொன்னதால தான் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. ஹீரோவை விசாரணைக்காக இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஸ்டேஷன்ல வச்சே முடிக்கிற மாதிரி பிளான் இருக்கும். இப்ப ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரையும் வெளியே கூட்டு போயிடுறாரு. ரவுடிங்க எல்லாரையும் மொத்தமா உள்ள அனுப்பி விடுறாரு. இது ஹீரோக்குமே நல்லா தெரியுது. இப்ப வந்த ரவுடிங்க கூட ஹீரோ சண்டை போடுறாரு. அங்க இருக்க எல்லாரையும் ரொம்ப கொடூரமா காலி பண்றாரு. இப்ப வெளியே வந்து இந்த போலீஸை பார்த்து முறைக்கிறாரு. இதெல்லாம் துரையோட வேலைன்றது இவருக்கு நல்லா தெரியும். இப்ப இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸை போட்டு துரையை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. பெல்ட் வச்சு துரையோட கழுத்தை பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்காரு. அவரை விட்டுன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டாங்க. விட முடியாதுன்ற மாதிரி இவர் நெரிச்சுக்கிட்டே இருக்காரு. விடுன்ற மாதிரி இவங்க கண்ணை காட்டுறாங்க. அப்பயே விட மாட்டேன், நீ சுடணும்னா சுட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் ஒரு பதட்டத்துல அவரை ஷூட் பண்ணிடுறாங்க. இப்ப அவர் காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்குறாருல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேகமா தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ எனக்கு எதுவுமே ஆகலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் அப்பாவை சாவடிச்சார்ல, குற்ற உணர்ச்சியோட இருந்திருப்பாரு. இப்ப ஹீரோயினுக்கு அந்த குற்ற உணர்ச்சி வந்திருக்கும். இப்ப எல்லாமே சமமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்கதான் இன்ட்ரோல போடுறாங்க. ஹீரோவோட நிலைமையை நினைச்சு ரத்னமாலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோ இந்த மாதிரி கன்னிங்கா நடந்துக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி ஹீரோவோட பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
ஹீரோவோட அம்மா ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போதே இறந்து போயிருப்பாங்க. அப்பா மட்டும் தான் இருக்காரு. அந்த அப்பாவும் ஊருக்காக எப்பவுமே அலைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி நானாஜிக்காக வேலை பார்ப்பாரு. நானாஜி இந்த வாட்டி துரையை தான் ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க ஓட்டு பெட்டியெல்லாம் தூக்கிருங்க, மிஸ்ஸே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால ஹீரோவோட அப்பாவும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி ஓட்டு பெட்டியெல்லாம் தூக்குறாங்க. ஆனா அப்பாவுக்கு மனசு மாறிடுது. அந்த ஓட்டு பெட்டி எல்லாத்தையும் அதே இடத்துல வச்சிடுறாரு. ஏன்னா இது வரைக்கும் நானாஜி இந்த கிராமத்துக்காக எதுவுமே பண்ணல, இதுக்கப்புறம் எப்படி பண்ணுவாருன்னு நம்புறது. அதனால இதெல்லாம் வேணாம், எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு தான் வரப்போகுது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி பண்ணிருக்கிறது நானாஜிக்கு தெரிய வந்துருது. அந்த ஊர் முழுக்க சேதமாகிற மாதிரி நானாஜியும் ஒரு பிளான பண்ணிடுறாரு. அந்த சேதமானதுக்கு காரணமே ஹீரோவோட அப்பான்ற மாதிரி கொண்டு வந்துடுறாரு. அந்த மாதிரி பேசி பேசி ஊர் மக்களோட மனசெல்லாம் மாத்திடுறாரு. இவனால தான் தப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள்லாம் ஹீரோவோட அப்பா மேல கோவப்படுறாங்க. ஹீரோவோட அப்பா சாவணும் அப்படின்ற மாதிரி அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிடுறாங்க. நீங்க கஷ்டப்பட்டு என்ன சாவடிக்க வேணாம், நானே என்ன சாவடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி உடம்பு முழுக்க கிருஷ்ணாயில ஊத்திடுவாரு. நீயே எனக்கு கொல்லி வைன்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்லிட்டாரு. ஹீரோக்கு வேற ஆப்ஷனே இல்ல, அப்பாக்கு இவரே கொல்லி வைக்கிறாரு. அப்பாவும் இறந்து போயிருப்பாரு. ஊர் மக்கள் எல்லாரையும் மேனிபுலேட் பண்ணி தானே அப்பாவை சாவடிச்சாரு. அதே மாதிரி நானாஜியும் நம்ம சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சின்ன வயசுலயே முடிவு பண்ணிருப்பாரு. இதை பத்தி எல்லாம் ரத்னமாலா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அப்பா மேலதான் தப்பு இருக்குன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால ஹீரோவை இந்த இடத்துல மன்னிச்சிடுறாங்க. ஷூட் பண்ணதுக்காக சாரி எல்லாம் கேக்குறாங்க. நீ எதுக்கு சாரி கேக்குற, நான் தான் சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. வெளியே என்னன்னா சண்டை போடுங்க, வீட்டுக்குள்ள சண்டையை கொண்டு வராதீங்கன்னு சொல்லிட்டாங்க. கொண்டு வர மாட்டேன், உன் மேல சத்தியம்னு சொல்லிட்டாரு. நம்ம குழந்தை மேல சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்றது இவருக்கு தெரிய வருது. இப்பதான் நமக்கு துரையோட பையனை காட்டுறாங்க. இவன் பேரு துரைராஜ் அப்படின்றது. ஹீரோவால துரை அவமானப்படுத்தப்பட்டிருக்காருல, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இவன் ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு நமக்கு காட்டுறாங்க. மொத வேலையா ஹீரோயினை தூக்கிடுறான். ஹீரோயின் கண்ணெல்லாம் மூடி இருக்கு. ஹீரோயினை கொஞ்சம் டீஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை திரும்பி அந்த இடத்துல விட்டுறான். அவன் தான் தூக்கி இருக்கான்னு தெரிஞ்சோட ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. அவனை விடக்கூடாதுன்ற மாதிரி கிளம்புறதுக்கு போறாரு. இப்ப நீங்க போய் ஏதாவது பண்ணீங்கன்னா பதிலுக்கு அவன் ஏதாவது பண்ணுவான், அதனால அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு ஹஸ்பண்டை கண்ட்ரோல் பண்றாங்க. இவங்க பிரெக்னன்சில இருக்காங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு பையன் பிறந்துடுறான். ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஹீரோ கிட்ட நிறைய காசு இருக்குல்ல, ஊர் மக்களுக்கு அந்த காசெல்லாம் வாரி வாரி இறக்கிறாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க துரை செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. ஊர்ல இருந்து வேகமா வந்த, இப்போ வரைக்கும் நீ என்னடா பண்ணிருக்க, ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரி பையனை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. எந்த இடத்துல நீங்க அவங்க கிட்ட தோத்தீங்களோ அதே இடத்துல தான் அவனை தோக்கடிக்கணும், அதுக்கு எலெக்ஷன் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி பையன் சொல்றான். அப்ப நீ நிக்க போறியா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நான் நிக்க போறது இல்ல, அவன் இடத்துல இருந்தே ஒருத்தனை நிறுத்தலாம், யாதவன் நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த தகவல் ஹீரோவோட காதுக்கும் வந்துருது. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் யாதவுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ரெண்டு பக்கமும் எலெக்ஷன் வேலையெல்லாம் பாக்குறாங்க. இப்ப எலெக்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. இன்னைக்கு தான் ரிசல்ட்டா இருக்கும். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல ஹீரோ தான் லீடிங்லயே இருக்காரு. பயங்கரமா சந்தோஷம் எல்லாம் பண்றாரு. ஆனா கடைசி சுற்றுல மட்டும் அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா ஷாக்க வருது. இதெல்லாம் அந்த துரைராஜோட வேலையா தான் இருக்கும். உள்ள இருக்க ஆட்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. அவன் ரியாக்ஷன் மூலியமாவே அவன் தான் பண்ணிருக்கான்றது ஹீரோக்கு தெரியுது. சமயம் வரும்போது அவனை கவனிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. துரை இருக்கார்ல, இந்த விஷயத்த கொண்டாடணும்டா, பொண்ணுங்களை அனுப்பி விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தம்பியோ சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை பொய்யா ஒரு கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோவை என்கவுண்டர்ல போட்டு தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. சீக்கிரமா அவன் கதையை முடின்ற மாதிரி துரை சொல்லிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டரும் கன்னை வச்சு ஷூட் பண்றதுக்காக வராரு. அதுக்குள்ள துரை இருக்கார்ல, ஷூட் பண்ணாத, அவனை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் இந்த இடத்துல லேடிஸ்லாம் இவரோட கழுத்துல கத்தி வச்சிருக்கிறது தெரிய வருது. வந்த லேடிஸ்லாம் ரத்னமாலாவோட ஆட்களா இருப்பாங்க. அதனால தான் துரை மாட்டிக்கிறாரு. இப்ப துரை மாட்டி இருக்கிறதுனால ஹீரோவும் இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கிண்டலா பேசுறாரு. அவர்கிட்ட இருந்து சிகரெட் எல்லாம் வாங்கிக்கிறாரு. அவ்வளவு சீக்கிரத்துல என் கதையை முடிக்கலாம்னு நினைச்சியா, அதெல்லாம் உன்னால முடியாதுன்னு துரை கிட்ட சொல்றாரு. யாதவ் கூட இருக்கவங்களும் யாதவ் மேல கோவப்படுறாங்க. நீ பேருக்கு தான் எம்எல்ஏவா இருக்க, ஆனா கட்ட பஞ்சாயத்து வேலையில இருந்து எல்லாத்தையும் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான், நம்ம என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம எங்க கைய வைக்க மாட்டோம்னு நினைக்கிறானோ அந்த இடத்துலயே நம்ம கைய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஆட்கள்லாம் சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள கல்ல எறிறாங்க. ஹீரோயின் நெத்திலேயே காயம் பட்டுது. குழந்தைக்கு காயம் படக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பத்திரமா பாத்துக்கிறாங்க. இவ்வளவு நடந்துருச்சுல, இதனால காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச சொல்றாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸுமே யாதவ் வீட்டுக்கு பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அமைதியா எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாதவோட ஒய்ஃபா அவங்க சொல்ற மாதிரியே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி மீட்டிங்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யாதவும் சொல்லிட்டாரு. இப்ப நடு கடல்ல தான் இவங்க மீட்டிங் எல்லாம் செட் பண்றாங்க. ஹீரோ அமைதி பேச்சுவார்த்தைக்காக வந்துட்டார்ல, இதெல்லாம் வச்சு துரையும் அவரோட தம்பியும் பயங்கரமா ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. 5 கோடி எடுத்தல 10 கோடியா திரும்பி தரணும்னு சொல்லிட்டாங்க. ஹீரோவும் சரின்னு ஏத்துக்கிறாரு. யாதவ் இருக்கார்ல, இதுக்கப்புறம் இந்த ஊர்ல எல்லா கான்ட்ராக்டும் எனக்கு தான் கிடைக்கணும். அதே மாதிரி டைகர்னு ஒரு பட்ட பேரை போடுறல, இதுக்கப்புறம் போடக்கூடாது, ஏன்னா அந்த பட்ட பேரை நான் தான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இவர் சொல்ற எல்லாத்துக்கும் ஹீரோ சரி சரின்னு பேசிட்டு இருக்காரு. சாதாரணமா பேசிட்டு இருந்த ஹீரோ திடீர்னு யாதவோட தலையில கத்தியை இறக்கிடுறாரு. இத பாக்குற ரெண்டு கேங்க சேர்ந்தவங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ நினைச்சா இதே இடத்துல துரையும் அவரோட பையனையும் சாவடிக்க முடியும், ஆனா சாவடிக்க மாட்டாரு. மோதுறதுன்னா என் கூட மோதுங்க, வீட்டுல இருக்கவங்க கூட மோதாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வார்னிங்க கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸே ஹீரோ பண்ண விஷயத்தினால பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. பேசுறதுக்காக கூட்டு வந்த இடத்துல நீ எப்படா இப்படி பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவனோட ஒய்ஃப்க்கு என்ன பதில் சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவன் என்னோட வீட்டுல கல்ல எரிஞ்சிருக்கான், என் குழந்தை மேல பட்டு குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன பண்றது, நான் அப்படிதான்டா பண்ணுவேன்னு பேசுறாரு. இதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. யாதவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, உங்களை நம்பி தானே அனுப்பி வச்சேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவங்க மேல கோவப்பட்டு இருக்காங்க. இவங்களுமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்றாங்க. இவங்களோட பசங்க ஹீரோக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, உங்களை ஏதாவது பண்ண போறாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் யாதவோட ஆட்கள் கிட்ட காம்ப்ரமைஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு காசு நாங்க வாங்கி தரோம், இந்த பிரச்சனையை ஸ்மூத்தா முடிச்சுக்கலாம், ஜெயிலுக்கு போனோம்னா கூட நாங்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா தள்ளி இருந்து பார்த்துட்டு இருக்க பசங்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. ஹீரோவை காலி பண்றதுக்காக தான் ஸ்கெட்ச் போடுறாங்க போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இத பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோ இருக்கார்ல, நீ சாப்பாடுலாம் ரெடி பண்ணு, அவங்கள வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து சாப்பிடலாம் ஆரம்பிக்கிறாங்க. நாங்க கோவப்பட்டு பேசினதை தப்பா எடுத்துக்காத ரத்னா, உனக்காக யாதவோட ஆட்கள் கிட்ட பேசிட்டோம், தேவைன்னா நாங்க கூட ஜெயிலுக்கு போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் மேல தப்பு இல்லைன்னு இவருக்கு தெரிய வருது. தப்பா புரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. இப்ப அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறத தள்ளி விடுறாரு. ஏன்னா அதுல விஷம் தான் கலந்துருப்பாரு. அவங்க ரத்த வாந்தி எல்லாம் எடுக்கிறாங்க. விஷம் கலந்தது ரத்னமாலாக்கு கூட தெரியாது. பேச வர வைக்கிறேன்னு எதுக்காகடா இப்படி பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ மேல பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்ப எல்லாருமே ஐசியூல சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. நீ பண்றதெல்லாம் உன்னை சுத்தி இருக்கவங்களுக்கு நினைச்சேன், ஆனா உனக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு இப்பதான்டா எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி ரத்னமாலாவும் திட்டிட்டு போறாங்க. ஈரனுக்கு இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஈரனை சேஃபா வீட்டுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவர் கார்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி கூட்டு போயிட்டு இருக்கும் போது பாதிக்கப்பட்டிருக்க ஃப்ரெண்ட்ஸோட பசங்க இருக்காங்கல்ல, பாதிக்கப்பட்டதுக்கு ஹீரோ தான் காரணம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அதனால ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. நான் சொல்றதை கேளுங்கடா, நான் தப்பா புரிஞ்சுதான் இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால அவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இந்த ஃபைட்ல ஹீரோவோட ஃபேமிலிக்கும் பயங்கரமா காயெல்லாம் பட்டிருக்கும். இப்ப எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி தூக்கிட்டு வரும்போதே ஒய்ஃபோட உயிர் போகுது. கடைசியா இவர்கிட்ட ஒரு சத்தியம் மட்டும் வாங்கிக்கிறாங்க. இப்ப ஒய்ஃபுக்கான இறுதி சடங்கு வேலையெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. நடந்த ஃபைட்ல ஹீரோவோட பையன் இறந்து போயிடுவான். அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸோட பசங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. ஆனா உன்னோட பொண்ணு மட்டும் தப்புஸ்டா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவரும் பொண்ணை கையில வாங்கி பாக்குறாரு. இவர் இப்ப ஜெயிலுக்கு போனோம்ல, என் பொண்ணை நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க கிட்டே தந்துட்டு போறாரு. இத்தனை வருஷம் பொண்ணு ஹீரோவை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. இப்ப டைரி எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு தான் ஹீரோவை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. இப்பதான் மொத வாட்டியே இவர் பொண்ணை பாக்குறாரு. பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட பசங்க சாவுக்கு ஹீரோ தான் காரணம் அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கோவப்பட்டிருப்பாங்க. ஹீரோவை ஜெயில வச்சே முடிக்கணும்ன்ற மாதிரி பல பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. எல்லாமே சொதப்பி இருக்கும். அந்த பசங்களோட சாவுக்கு நீங்க காரணம் இல்லைன்றது எனக்கு தெரியும்பா, ரத்னமாலா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. அப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த பசங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் வச்சு இந்த துரைராஜ் இருக்காரு பாத்தீங்களா, பசங்களை சாவடிச்சிடுறாரு. ஹீரோக்கு எதிராக ஃப்ரெண்ட்ஸை திருப்பி விடுறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. இதெல்லாம் ரத்னமாலாக்கு தெரிய வந்து ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்குமே நல்லா தெரியும், அப்புறம் எதுக்காகப்பா அவங்க கொல்ல வரும்போது இதை அவங்க கிட்ட சொல்லன்னு கேக்குறாங்க. சொன்னா மேற்கொண்டு சண்டை தான் ஏற்படும், இதெல்லாம் என்னோட முடியட்டோன்றதுக்காக தான் சொல்லாம இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் தள்ளி இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கவனிச்சிருப்பாங்க. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த உண்மை தெரியுது. இது தெரியாம இவனை கொல்ல நினைச்சுமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. நான் திரும்பி உங்களை பாக்குறதுக்காக வரம்பான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. புஜ்ஜி நீ அது மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்பதான் ஒய்ஃப் என்ன சத்தியம் வாங்கினாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. நம்ம பசங்களை மட்டும் இதுல சேர்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதனால தான் இத்தனை வருஷமா உன்னை பார்க்காம இருந்தேன், இதான் நம்மளோட கடைசி சந்திப்பு, என் அப்பா ஞாபகமா நான் இதை வச்சிருந்தேன், ஏன் ஞாபகமா நீ வச்சுக்கோன்ற மாதிரி ஒரு டாலரை தரேன். இப்ப புஜ்ஜின்றவங்களும் அந்த டாலரை எடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப இவங்களை ரத்னமாலா தான் அம்மா மாதிரி வளர்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட பசங்க சாவுக்கு துரைராஜ் தான் காரணம்ன்றது அப்பாக்கு தெரிஞ்சோம், அப்பா எதுவுமே பண்ணலையா அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. ஏன் பண்ணல, பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ரத்னமாலா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த தகவல் தெரிஞ்சோடனே நேரா துரைராஜோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. துரையும் துரைராஜையும் அந்த இடத்துல கொடூரமா சாவடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் ஜெயிலுக்கு போற நிலைமெல்லாம் வந்திருக்கும். ஹீரோவை சாவடிச்சதுக்கு அப்புறம் தான் பசங்களோட அஸ்தியை கரைக்கணும்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிவு பண்ணிருப்பாங்க. பசங்களோட சாவுக்கும் ஹீரோக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால அஸ்தியை கரைச்சிடுறாங்க. ஹீரோ அமைதியான வாழ்க்கையை வாழணுன்ற மாதிரி தானே விரும்பினாரு, நம்ம இதுக்கப்புறம் அமைதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இதோடயே இந்த படம் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.